பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 11a. இந்த பாடத்தில் நாம் சூரா அல் இஹ்லாஸை பற்றியும் இலக்கண பிரிவிலே லரப சமிஅ அலிம அமில ஆகிய வினை சொற்களை பற்றியும் மற்றும் கற்றல் குறிப்பாக சில விஷயங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய நிறைவில் குர்ஆனில் சுமார் 30,797 தடவைகள் இடம்பெறுகின்ற 131 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். இந்த சூரா அல் இஹ்லாஸ் மிக முக்கியமான குர்ஆனில் மிகச் சிறிய அத்தியாயம். அதே நேரத்தில் இந்த குர்ஆனினுடைய 1/3 ஒரு பகுதியாக இந்த சூரா இஹ்லாஸ் இருக்கிறது என்பதை நாம் ஹதீஸ் வாயிலாக பார்க்கிறோம். இந்த சூறாவை நாம் ஓதுகின்ற பொழுது இது ஒரு சிறிய அத்தியாயம் என்ற நினைவில் இல்லாமல் இது மிகச் சிறந்த அத்தியாயம். குர்ஆனினுடைய 1/3 ஒரு பகுதி, அதாவது குர்ஆனை 3 பகுதிகளாக அறிஞர் பெருமக்கள் பிரிக்கிறார்கள். 1 தௌஹீத், 2 சட்டதிட்டங்கள் அஹ்காம், 3 கிஸஸ் நபிமார்களினுடைய முன்னோர்களினுடைய சரித்திரம். இந்த 3 வகையில் ஒரு வகையாகிய தௌஹீதை முழுமையாக உள்ளடக்கிய அத்தியாயமாக இந்த சூரா இஹ்லாஸ். அதுதான் குர்ஆனினுடைய ஆணிவேர் என்ற அடிப்படையில் அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு சூரா என்ற எண்ணத்தோடு நீயத்தோடு நாம் இந்த சூறாவை படிக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தின் பெயர் அல் இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்றால் உள தூய்மை. யார் ஒருவர் இந்த சூறாவை உள தூய்மையோடும் உள்ளன்போடும் இந்த சூறாவை படிக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா விதமான கசடான சிந்தனைகள், ஷிருக்கான விஷயங்களை விட்டும் வெளியாக்கி அவருடைய உள்ளத்தை தூய்மை அடைய செய்து ஏகத்துவத்தில் தௌஹீதில் அவரை நிரப்பமானவராக இந்த சூரா அத்தியாயம் அவரை ஆக்கிவிடுகிறது. அடிப்படையான சில கேள்விகளுக்கு இந்த சூரா பதிலாகவும் இருக்கிறது. அதாவது நாம் யாரை வணங்க வேண்டும், வணங்க தகுந்தவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதற்கான கேள்விகளுக்கெல்லாம் விடையை தரக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவையும் இதோடு சேர்ந்த 2 சூறாக்களையும், குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ், சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த 4 சூறாக்களையும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஓதுகின்ற வழமையை மேற்கொண்டிருந்தார்கள். மட்டுமல்லாமல் மக்ரிப் மற்றும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சூரா இஹ்லாஸை 3 தடவைகள் ஓதுகின்ற வழமையை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத். குல் கூறுவீராக, ஹுவ அவன், அல்லாஹ் அல்லாஹ், அஹத் ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே கூறுவீராக அல்லாஹ் ஒருவன் என்று கூறுவீராக. குல் என்றால் கூறுவீராக, சொல். குல் சொல். கவுல் என்ற மூல வார்த்தையிலிருந்து வந்த ஆர்டர் ஃபார்ம். இது ஒரு ஏவல் வினை சொல். இந்த குல் என்பதனுடைய பாஸ்ட் டென்ஸ் மாலியான ஃபஅல், கடந்த கால வினை சொல் கால, அவன் கூறினான். அதற்குண்டான ப்ளூரல் பன்மை கால, காலு, அவர்கள் கூறினார்கள். இந்த வகையான வெர்பு அது வீக் லெட்டர் வெர்பு என்ற வகையில் சார்ந்ததாக இருக்கிறது. வீக் லெட்டர் வெர்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதிகளில் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் படிக்கின்ற வெர்பினுடைய வகை ஸ்ட்ராங் லெட்டர் வெர்பு மட்டுமே. ஹுவ அவன், அல்லாஹ் அல்லாஹ், அஹதுன் ஒருவன், ஏகன். அஹத் என்ற வார்த்தை குர்ஆனில் சுமார் 14 தடவைகள் இடம்பெறுகிறது. தனித்தவன், ஒருவன் என்ற பொருளை தாங்கியதாக இருக்கிறது. அஹத், வாஹித், தௌஹீத் இவைகளெல்லாம் ஒரே பொருளை தாங்கிய வேறு வேறு வார்த்தைகள். அஹத் என்றால் ஒருவன், தனித்தவன். வாஹித் என்றால் ஒன்று. வாஹித், இஸ்னானி, ஸலாஸா, அர்பா சொல்கிறோம் அல்லவா, அந்த நம்பரினுடைய முதலாவதாக வருகின்ற 1 என்ற பொருளுக்கு வாஹித். அஹத் என்றாலும் ஒன்று, ஒருவன், இவைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. வாஹித் என்ற வார்த்தைக்கு முதலாமானவன் என்பதையும் சொல்லலாம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் அவன் தனித்தவன். அல்லாஹ் எந்தெந்த விஷயங்களில் தனித்தவன்? அல்லாஹ்வினுடைய சில விஷயங்களுக்கு யாருமே ஈடாக ஆக முடியாது. அதாவது அவன் தன்னுடைய நிர்வாகத்தில் தனித்தவன். நிர்வாகத்திற்கு வேறு யாரும் அவனோடு கூட்டாக ஆக முடியாது.
அவனுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. மனைவியோ தந்தையோ மகனோ யாரும் தேவையில்லாத தனித்தவனாக இருக்கிறான். இரண்டாவது, பண்புகளில் தனித்தவன். அவனையன்றி யாராலும் மறைவான ஞானங்களை தெரிந்து கொள்ள முடியாது. பார்வை அவனை போன்று பார்க்கவோ, அவனை போன்று கேட்கவோ, அவனை போன்று மறைவான விஷயங்களை சிந்திப்பதோ அறிவதோ யாராலும் முடியாது. ஆக அவனுடைய பண்புகளில் தனித்தவன். அதே போன்று அவனது உரிமையில் தனித்தவன். வணங்குகின்ற உரிமை அவனுக்கு மட்டும்தான் உண்டு. அடியார்களினுடைய வணக்கத்திற்கான உரிமையை பெற்றவன் அல்லாஹ் மட்டும்தான். வேறு யாருக்கும் எந்த அடிப்படையிலும் நாம் வணங்கவே முடியாது என்ற உரிமையில் அவன் தனித்தவன். அதுபோன்று தனது ஆற்றலில் அவன் தனித்தவன். உதாரணமாக, ஒரு விஷயத்தை சட்டமாக இயற்றுவதும், அதை மாற்றுவதும், அதை அழிப்பதும், போக்குவதும் எல்லாம் அவனுக்கு மட்டுமே உரிமையானதாக இருக்கிறது. ஒரு மதுபானத்தை குடிக்க கூடாது என்கின்ற சட்டமாக ஆக்குவது அல்லாஹுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது தவிர்த்து வேறு யாராலும் அந்த சட்டத்தில் குறுக்கீடு செய்ய முடியாது. நபிமார்களாலும் கூட சுய விருப்பத்தின் அடிப்படையில் எந்த ஒன்றையும் சட்டமாக ஆக்க முடியாது என்பதை குர்ஆனினுடைய பிற வசனங்களின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். ஆக முஸ்லிம் அல்லாதவ மக்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்கிறோம் என்றால் இவைகளையெல்லாம், இந்த அல்லாஹினுடைய பண்புகள், சட்டங்கள், உரிமைகளை எல்லாம் மக்களுக்கு நயமான முறையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய, விளங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் நம் வாழ்வில் பிரதிபலிப்பதற்காக பின்வருகின்ற விதிகள், அதாவது ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், உன்னை மட்டுமே ஒருவனாக ஏற்றுக்கொள்ள, உன்னை மட்டுமே கடவுளாக, நீ ஒருவன் தான் கடவுள் என்று உன்னை ஏற்றுக்கொள்ள, உன்னை மட்டுமே வணங்குவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். நாம் நம்மை மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்திலே இந்த எண்ணத்தோடு நாம் இருக்கிறோம். நாம் எல்லா விஷயத்திலேயும் அல்லாஹுவை மட்டுமே கடவுளாக ஆக்கியிருக்கிறோமா? குர்ஆனினுடைய கூற்றுப்படி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அடிபணிவோமேயானால் அவர்களுக்கு நாம் கடவுளுடைய அந்தஸ்தை கொடுத்தவர்களாக ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. உதாரணமாக, மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு அவைகளினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நாம் செய்து விடுவோமேயானால், ஷைத்தானுடைய தூண்டலுக்கு பலியாகி ஷைத்தானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக ஆகிவிடுவோமேயானால், இதுவெல்லாம் அவர்களை கடவுளாக ஆக்கியதற்கு சமானமாக ஆகிவிடுகிறது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே பிறர்களை நாம் உயர்வாக மதிப்பதற்காக, மன இச்சைக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கோ, ஷைத்தானுடைய தூண்டலுக்கு பலியாகி விடுவதற்கோ காரணம் என்ன? நம்மளுடைய தீய நட்பு, தீய பழக்க வழக்கங்கள், இன்டர்நெட், டிவி போன்ற இந்த பொருள்களினால், இந்த விஷயங்களினால் நாம் நம்மளுடைய கண்ட்ரோலை இழந்து விட்டவர்களாக நாம் அடிமையாக ஆகிவிடுகிறோம். எனவே திட்டமிட வேண்டும். இந்த தீய பழக்கங்கள், தீய நட்புகள், இவைகள் அனைவர்களை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும். மேலும் இந்த குர்ஆனிலிருந்து கிடைத்த செய்திகளை கொண்டு நல்லமல் செய்யவும், நல்ல விஷயங்களிலே ஈடுபடவும் திட்டமிட வேண்டும். பிறர்களுக்கு இதை பரப்பவும் வேண்டும். இந்த சூரா குல் என்ற வார்த்தையை கொண்டு துவங்குகிறது என்றால், குல் கூறுவீராக. இந்த சூறாவை படிக்கின்ற அத்துணை பேர்களுக்குமான ஒரு ஆர்டராக, ஒரு ஏவலாக இது ஆகிவிடுகிறது. இந்த சூறாவை நாம் படிக்கிறோம் என்றால் இந்த செய்தியை கொண்டு மக்களுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு, நான்காவதான விஷயம், குர்ஆனை அடுத்தவர்களுக்கு, இந்த சூறாவின் செய்திகளையும் குர்ஆனினுடைய வசனங்களின் விஷயங்களையும் பிறருக்கு நாம் பரப்ப வேண்டும். இவைகளை எல்லாம் உணர்ந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். கொல், நபியே கூறுவீராக. ஹுவ, அவன், அல்லாஹ், அல்லாஹ், அஹத், தனித்தவன், ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் அஸ்ஸமத், அல்லாஹ் அல்லாஹ் அஸ்ஸமத், எவ்வித தேவையும் அற்றவன். அல்லாஹு ஸமத், அனைவருக்கும் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பவன், அனைவருக்கும் அவனது தேவை அவசியமானவன். ஆனால் அல்லாஹுவோ வேறு யாரின் பக்கமும் எந்த தேவையும் ஆகாதவன் என்பதை நாம் இந்த சூறாவில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தேவையற்றவன், அதாவது அவனுக்கு யாருடைய அல்லது எதனுடைய தேவையும் இல்லை. அவனுக்கு ஒருபோதும் தூக்கமோ, களைப்போ, சோர்வோ, தளர்வோ எதுவும் ஏற்பட போவதும் இல்லை. நாம் இங்கே உணர்ந்து பார்க்கலாம். மனிதன் உட்பட கோடிக்கணக்கான படைப்புகள் அல்லாஹினுடைய கிருபை, கருணை, பரிவு, இடைவிடாத அவனுடைய அருளின் மூலமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இவ்வாறு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், நீ ஒருவனே கடந்த காலத்திலும் எங்களது தேவைகளை பூர்த்தி செய்தாய்,
இப்பொழுதும் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறாய், பின்வரும் காலங்களிலேயும் எங்களது தேவையை பூர்த்தி செய்வாயாக. நீ ஒருவன் தான் தேவையற்றவன், நாங்களுமோ உன் பக்கம் தேவையானவர்களாக இருக்கிறோம், எனவே எங்களது தேவையை பூர்த்தி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். சொல்லுங்கள், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் அல்லாஹ் அஸ்ஸமத், எவ்வித தேவையுமற்றவன். அல்லாஹ் அல்லாஹ் அஸ்ஸமத், எவ்வித தேவையுமற்றவன். அடுத்ததாக லம் யலித் வலம் யூலத், லம் யலித் வலம் யூலத். லம் யலித் அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, வலம் மேலும் இல்லை, யூலத் பெறப்படுகின்றான், மேலும் யாராலும் அவன் பெறப்படவும் இல்லை. லம் யலித் அவன் யாரையும் பெறவும் இல்லை, வலம் யூலத் மேலும் அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. லம் என்றால் இல்லை, லா லம் லன் மா இவைகளெல்லாம் இல்லை என்ற பொருளை கொண்டு வரக்கூடிய எழுத்துக்களாக இருந்தாலும் இந்த லம் என்பது ஃபியூச்சர் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் ஆகிய இந்த முலாரி ஃபெயிலிலே இந்த லம் வருகின்ற பொழுது பாஸ்ட் டென்ஸினுடைய மாலி மன்ஃபி, அதாவது கடந்த கால வினை சொல்லினுடைய இல்லை என்ற பொருளை தரக்கூடியதாக இந்த லம் ஆகிவிடுகிறது. லம் என்றால் இதுவரைக்கும் இல்லை, இனிமேல் ஏற்படலாம். ஆனால் அல்லாஹ் விஷயத்தில் லம் என்பது எப்போதும் இல்லை என்பதையே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. லன் என்றால் இனிமேல் முடியவே முடியாது என்ற பொருளை தரக்கூடியதாக லன் வரும். லம் எலித், லம் இல்லை, எளித் பெறுகிறான், பெற்றெடுத்தார், பெற்றெடுக்கிறார். அப்படியானால் லம் எலித் பெற்றெடுக்கவில்லை. எலித் பெற்றெடுக்கிறார், யூலத் பெற்றெடுக்கப்படுகிறார். எலித் என்பது அது ஆக்டிவ் வாய்ஸ், யூலத் பேசிவ் வாய்ஸ். பெற்றெடுக்கிறார் செய்வினை, யூலத் பெற்றெடுக்கப்படுகிறார் செயற்பாட்டு வினை, அதாவது பேசிவ் வாய்ஸ். வாலித், வாலிதா, வாலிதைன், அவுலாத், விலாதா, மீலாத் இவைகள் எல்லாமே ஒரே பொருளை தரக்கூடிய பெறுதல், பெற்றவர். வாலித் என்றால் தந்தை, வாலிதா என்றால் தாய், வாலிதைன் என்றால் பெற்றோர், அவுலாத் என்றால் பிள்ளைகள், விலாதா பெறுதல், மீலாத் பெறுகின்ற இடம், காலத்தை குறிக்கக்கூடிய பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனத்தின் பொருள், அல்லாஹ் இதுவரை நிரந்தரமாக இருந்தவன், இனியும் நிரந்தரமாக நிலைத்திருப்பவன். 1000 லட்சம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலும் இருந்தான், இப்பொழுதும் இருக்கிறான், இனிமேலும் இருப்பான். அவன் காலங்களை எல்லாம் கடந்தவன். வருங்காலத்தில் கற்பனை செய்து பார்த்தாலும், பல கோடி ஆண்டுகளுக்கு பின்னால் கற்பனை செய்து பார்த்தாலும் அல்லாஹ் இருக்க போகிறவன். நமக்காக ஏன் பிள்ளைகளை நாம் பெறுகிறோம்? நம்மளுடைய வயோதிக காலத்தில் நாம் களைப்பையோ அல்லது இயலாமையோ சோர்வையோ அடைகின்ற பொழுது இந்த களைப்பை நீக்கி உற்சாகப்படுத்துவதற்காக நமக்கு பிள்ளைகள் அவசியம். நம்மளுடைய வயோதிக காலத்திற்கு பிறகு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பிள்ளைகள் அவசியம். நாம் நம்மளுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு பிள்ளைகள் அவசியம். ஆக நாம் குறிப்பிட்ட அனைத்து பலவீனங்களை விட்டும் அல்லாஹ் நீங்கியவனாக இருக்கிறான், அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அவனுக்கு களைப்பு சோர்வு என்று எதுவும் நடக்கப் போவதில்லை, அவன் வயோதிகனாக மாறப்போவதும் இல்லை, இயலாமை என்கின்ற ஒன்று அவனுக்கு கிடையவே கிடையாது. எனவே அவனுக்கு பிள்ளைகள் அவசியமில்லை. இந்த வசனத்தை நாம் ஓதுகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுவின் ஆண்மகன் என்ற கோட்பாடில் இருக்கின்ற 200 கோடி கிறிஸ்துவ மக்களிடம் இந்த உண்மையான தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு இந்த வசனத்தை நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ் எந்த பிள்ளையும் இல்லாதவன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, ஆனால் ஒரு கூட்டத்தார்கள் ஆண்மகனாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பெண் மக்களாக மலக்குமார்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்களையெல்லாம் நாம் இந்த செய்திகளை கொண்டு அவர்களிடத்திலே சேர்க்க வேண்டுமே என்ற கவலையோடும் அக்கறையோடும் இந்த வசனத்தை நாம் ஓத வேண்டும். லம் யலித் வலம் யூலத். லம் யலித் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, வலம் யூலத் மேலும் அல்லாஹ் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. சொல்லுங்கள், லம் யலித் யாரையும் அவன் பெற்றெடுக்கவில்லை, வலம் யூலத் மேலும் யாராலும் அவன் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. லம் யலித் அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை, வலம் யூலத் மேலும் அல்லாஹ் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். வலம் யகுன் மேலும் இருக்கவில்லை, லஹு அவனுக்கு குஃபுவன் நிகர், அஹதுன் ஒருவர் ஒருவரும்.
வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், ஒருவரும் அவனுக்கு நிகராக இருக்கவில்லை. வலம் யகுன், வ மேலும், லம் இல்லை, யகுன் இருக்கிறார், வலம் யகுன் மேலும் இருக்கவில்லை. தனியாக யகுன் என்றால் இருக்கிறார், லம் இணைகின்ற பொழுது இருக்கவில்லை என்ற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. லஹு அவனுக்கு, அவனுக்கு உரியது. நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். லஹு லஹும், லக லீ, லகும் லனா, பெண்பாலாக லஹா. லஹு அவனுக்கு, அவனுக்குரியது. லகும் தீனுக்கும் வலியதீன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல, உங்களுக்கு உங்களது மார்க்கம், எனக்கு எனது மார்க்கம் என்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்வதை போல லஹு அவனுக்கு உரியது. குஃபுவன், குஃபு என்றால் சமம், ஒத்த பண்புகளை கொண்டிருத்தல். அதாவது திருமண காரியங்களில் அறிஞர்கள் சொல்லுவார்கள், மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் சமமாக இருக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வு இருந்தால் அந்த வாழ்வு இனிக்காது, சுமூகமாக செல்லாது என்று சொல்வதை போல. ஆக திருமணத்தில் சமமாக இருப்பதை போன்று இங்கே சமம், அல்லாஹ்விற்கு நிகராக, ஒரே தன்மை கொண்டவர்களாக, ஒரே பண்பை கொண்டவர்களாக, அஹதுன் ஒருவரும் எவரும் எதுவும் இல்லை. அல்லாஹ் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தை அஹத் என்ற வசனத்தை கொண்டு துவங்கி அஹத் என்ற வசனத்தோடு முடிக்கிறான். ஆக அஹத் என்ற வார்த்தை அல்லாஹுக்கு மட்டுமே உரியதாக இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், ஒருவன், அல்லாஹுக்கு மட்டுமே உரியது. வலம் யகுல் லஹு அஹத், எவரும் ஒருவரும். ஆக அஹத் என்ற வார்த்தை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. இந்த வசனத்தினுடைய கருத்தினை, படிப்பினை நாம் பார்ப்போம். இந்த பண்புகளில் அல்லாஹுவிற்கு நிகராக யாருமே ஆக முடியாது. நிர்வகித்தல், பண்புகள், உரிமைகள், ஆற்றல், இவைகளில் அல்லாஹ்விற்கு நிகராக யாருமே வர முடியாது. பறந்து விரிந்திருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். பல கோடி கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த பூமியில் காணும் இடமெல்லாம் அல்லாஹ்வினுடைய படைப்புகள் மாத்திரமே இருக்கிறது. அல்லாஹ் படைத்தவைகள் மட்டும்தான் இந்த மண்ணிலே இருக்கதை தவிர்த்து வேறு எவரும் படைப்பாற்றல் கொண்டவராக இல்லை. அல்லாஹ்வினுடைய அரசாட்சி மட்டும்தான் இந்த மண்ணிலே இருக்கிறதை தவிர்த்து வேறு எவராலும் அல்லாஹ்வினுடைய ஆற்றலுக்கு நிகர்மிக்கவராக வரவே முடியாது. பூமியை பார்க்கலாம், பூமி குடும்பத்தை பார்க்கலாம், அதுபோன்று வானம், வானமண்டலம், சூரிய குடும்பம், அதையும் தாண்டி பால்வெளி, இப்படியாக வானத்திற்கு மேலே 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 போனாலும் பூமிக்கு கீழே கீழே கடல், கடலுக்கு அடியில், மொத்தமாக நமக்குள்ளேயும் அல்லாஹ்வினுடைய படைப்பை தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது. வஃபீக்கும் அஃபலா துபுசிரூன் என்று அல்லாஹ் சொல்வதை போல உங்களிலே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை முன்னிறுத்தி நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். யா அல்லாஹ், வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலேயும் உன்னை மட்டுமே இறைவனாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே எங்களுக்கு போதுமானவன் என்ற நம்பிக்கை வலுவாக எங்களுக்கு தருவாயாக. மதிப்பீடு நாம் செய்து பார்ப்போம். அதிகாரம் அல்லது வலிமை மிக்க நபர்களுக்கு மத்தியில் நாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹு மட்டும்தான் ஆற்றல், பண்பு, வல்லமை மிகுந்தவன் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்கிறோமா, அல்லது இந்த ஆற்றல் பண்பை வேறு யாருக்காவது நாம் சேர்த்து பார்க்கிறோமா என்று நாம் மதிப்பீடு செய்து பார்ப்போம். திட்டமிடுவோம். குர்ஆனின் வசனங்களில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் பண்புகள் குறித்து ஆழமாக சிந்திப்பதற்கு நாம் திட்டமிடுவோம். அப்பொழுதுதான் அல்லாஹுவை நாம் முழுமையாக, அவனுடைய பண்புகளை, அவனுடைய மாண்புகளை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனங்களின் ஊடாக கிடைத்த நல்ல திருப்தியை, அனுபவத்தை பிறருக்கும் நாம் மக்களுக்கு பகிர்ந்து அளிப்போம், பிறருக்கு நாம் பகிர்வோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சூரா இஹ்லாஸை ஓதுவதை ஒரு சஹாபி வழமையாக கொண்டிருந்தார்கள். இன்னொரு ரிவாயத்தில் ஒவ்வொரு ரக்காத்திலும் எந்த சூறாவை ஓதினாலும் அந்த சூறாவோடு இணைத்து குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இஹ்லாஸை ஓதுகின்ற வழமையை கொண்டிருந்தார் ஒரு சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லப்பட்டு அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து கேட்கிறார்கள், ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அதற்கு அந்த சஹாபி சொன்னார்கள், நாயகமே, நான் அந்த சூறாவை விரும்புகிறேன், அதை நான் அதிகம் ஓத வேண்டும் என்று நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதனை விரும்புவதால் அது உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே கலப்படமற்ற தூய்மையான தூது செய்திகளை அல்லாஹ் நமக்கு தந்தமைக்காக உளமாற அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்மை படைத்தவன் யார், அவன் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் இந்த வசனங்களின் வாயிலாக நாம் புரிந்து கொள்கிறோம்.
எனவே இந்த செய்தியை நாம் பெற்றிருக்கவில்லை என்றால் நாம் தீய காரியங்களில், தீய சிந்தனைகளில் ஈடுபட்டிருப்போம். ஆகவே இந்த சூறாவை ஓத நாம் பிரியப்பட வேண்டும். இதனுடைய கருத்துக்களை ஆழமாக நமது மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு சராசரி மனிதனாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். நமக்கு உறவுக்காரராக ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு பெரும் தலைவரோ அல்லது ஒரு விளையாட்டு வீரனோ இருந்தால், நாம் செல்லும் இடமெல்லாம் அந்த நம்மை அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் நான் இந்த விளையாட்டு வீரரின் உறவுக்காரன் அல்லது இந்த அரசியல்வாதியின் உறவுக்காரன் என்று நாம் சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய கண்ணியம் உயர்வதற்காக நாம் இப்படி சொல்லி நம்மை அறிமுகப்படுத்துவதுதான் வழமையாக இருக்கிறது. எனவே நம்மையெல்லாம் படைத்த, நம்முடைய ஆற்றலை எல்லாம் படைத்திருக்கின்ற, நமக்கான சக்தியும் ஆற்றலும் மரியாதையையும் தந்திருக்கின்ற அல்லாஹுவின் அடிமை என்று நாம் சொல்லுவதில் நாம் எவ்வளவு தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். நாம் எங்கேயாவது நாம் அல்லாஹுவின் அடிமை, எல்லா ஆற்றலும் மிக்க, வல்லமை மிக்க அல்லாஹுவின் அடிமை என்று நாம் சொல்லுகிறோமா? எனவே அவனை நினைக்கவும் அவன் புகழ் பரப்பவும் நாம் பாக்கியம் செய்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று துஆ செய்வோம். அல்லாஹினுடைய படைப்பாற்றல், மெய்யறிவு, அவனுடைய பண்புகள், மாண்புகள் அனைத்திற்கும் எதுவும் நிகராக வர முடியாது என்ற செய்தியை, என்ற கருத்தை நாம் மனதிற்குள்ளே ஆழமாக பதித்துக் கொள்வோம். மிக முக்கியமாக இத்துணை ஆற்றலும் மிகுந்த அல்லாஹ் யாருக்கும் இல்லாத மிகச்சிறந்த ஒரு பண்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மன்னிக்கும் தன்மையில் அவனை போன்று ஒருவரும் கிடையாது. காரணம், மனிதர்களிடத்தில் ஒரு தடவை தவறு செய்து மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கலாம். 2 தடவை தவறு செய்தாலே 2ஆம் தடவை மன்னிப்பதற்கு மனிதன் யோசிப்பான். ஆனால் பல தடவைகள் தவறு செய்தாலும், அல்லாஹ்விடம் எத்துணை தடவைகள் நாம் மன்னிப்பு கேட்டாலும் அவன் நமக்கு மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். நாம் அவனிடம் மன்னிப்பை கேட்பதையே அவன் விரும்புகிறான். எனவே பரிவுடனும் அக்கறையோடும் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். அல்லாஹ் அக்கறையோடு நம்மை அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்விற்கு 99 அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த பண்புகளையெல்லாம் முன்னிறுத்தி அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்ய வேண்டும். அந்த பண்புகளில் அவனுக்கு நிகராக யாரும் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. இந்த உணர்வோடு அல்லாஹ்வின் ஆற்றலை இந்த உள்வாங்கியவர்களாக இந்த சூறாவை ஓதும் போதெல்லாம், யா அல்லாஹ், இந்த அத்தியாயத்தை கொண்டு எங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி தந்தருள்வாயாக என்று நாம் துஆ செய்வோம். கேட்பதையெல்லாம் தருவதற்கு தயாராக இருப்பவன் அல்லாஹ். அல்லாஹ்விடம் நாம் திரும்பவும் கேட்போம். நல்ல தன்மைகளோடும் பண்புகளோடும் இருப்பதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். வலம் யகுன் மேலும் ஆகியிருக்கவில்லை, லஹு அவனுக்கு, குஃபுவன் நிகர், அஹதுன் ஒருவரும் மேலும் அவனுக்கு நிகராக ஒருவரும் இருக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், பாடம் நிறைவு பெற்றது. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இலக்கண பாடத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில், பகுதி 1 தொழுகை, பாடம் 11B இலக்கணம். இந்த பாடத்தில் நாம் கடந்த கால வினைச்சொல் மாலி, அதிலே லரப, சமிஅ, அலிம, அமில ஆகிய வெர்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பெரும்பாலும் நாம் இலக்கணத்தை டிபிஐயின் மூலமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். டிபிஐ என்றால் என்ன? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். கடந்த கால பாடத்தை பற்றி நாம் இப்பொழுது ஒரு சிறிய மேற்பார்வை பார்ப்போம். அரபி வார்த்தைகள் 3 வகைப்படும். 1 இஸ்ம், 2 ஃபஅல், 3 ஹர்ஃப். இஸ்ம், ஃபஅல், ஹர்ஃப். இஸ்மினுடைய அடையாளமாக ஆரம்பத்தில் அல் அல்லது கடைசியில் உன், அன், இன் அல்லது பன்மையாக இருந்தால் ஊன், ஈன், ஆத் ஆகியவைகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த பிரதி பெயர் சொற்களாகிய ஹூ, ஹும், க, இ, கும்னா என்பது இஸ்மோடு இணைகின்ற பொழுது கிதாபுஹு, கிதாபுஹும், கிதாபுக, கிதாபி, கிதாபுக்கும், கிதாபுனா என்று இணையும். அது ஹர்ஃபோடு இணைகின்ற பொழுது மின்ஹு, மின்ஹும், மின்க, மின்னி, மின்கும், மின்னா என்று இணைவதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் வினைச்சொல். பெரும்பாலும் அசல் 3 எழுத்தை கொண்ட வினைச்சொல் அதிகமாக குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். உதாரணமாக
ஃபஅல, ஃபதஹ, நஸர, லரப ஆகிய வெர்புகளை நாம் பார்க்கிறோம். வெர்பு அரபி மொழியில் வினைச்சொற்கள் 3 வகைப்படுகிறது. ஒன்று மாலி, கடந்த கால வினைச்சொல், அதாவது நடந்து முடிந்தது. 2 முலாரி, நடந்து கொண்டிருப்பது, நடக்க இருப்பது. 3வது அம்ரு. இப்பொழுது மாலியை பற்றி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவைகளை இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்க்கலாம். நாம் படித்தோம் ஏற்கனவே. ஃபஅல, அவன் செய்தான். ஃபஅலு, அவர்கள் செய்தார்கள். ஃபஅல்த, நீ செய்தாய். ஃபஅல்து, நான் செய்தேன். ஃபஅல்தும், நீங்கள் செய்தீர்கள். ஃபஅல்னா, நாங்கள் செய்தோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஅல, அவன் செய்தான். ஃபஅலு, அவர்கள் செய்தார்கள். ஃபஅல்த, நீ செய்தாய். ஃபஅல்து, நான் செய்தேன். ஃபஅல்தும், நீங்கள் செய்தீர்கள். ஃபஅல்னா, நாங்கள் செய்தோம். இன்னொரு தடவை. ஃபஅல, அவன் செய்தான். ஃபஅலு, அவர்கள் செய்தார்கள். ஃபஅல்த, நீ செய்தாய். ஃபஅல்து, நான் செய்தேன். ஃபஅல்தும், நீங்கள் செய்தீர்கள். ஃபஅல்னா, நாங்கள் செய்தோம். ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா, ஃபஅல்தும், ஃபஅல்னா. மாஷா அல்லாஹ். இந்த ஃபஅல, ஃபஅலு என்ற இந்த வார்த்தைகள் குர்ஆனில் 26 தடவையும், அமைப்புகள் குர்ஆனில் சுமார் 9000 தடவையும் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக நாம் படித்தோம் ஃபஅலவை போன்று. நஸர, அவன் உதவினான். நஸரு, அவர்கள் உதவினார்கள். நஸர்த, நீ உதவினாய். நஸர்து, நான் உதவினேன். நஸர்தும், நீங்கள் உதவினீர்கள். நஸர்னா, நாங்கள் உதவினோம். நஸர, அவன் உதவினான். நஸரு, அவர்கள் உதவினார்கள். நஸர்தா, நீ உதவினாய். நஸர்து, நான் உதவினேன். நஸர்தும், நீங்கள் உதவினீர்கள். நஸர்னா, நாங்கள் உதவினோம். 10 தடவைகள் குர்ஆனில் இந்த வார்த்தைகள் இடம்பெறுகிறது. திரும்பவும் சொல்லுங்கள். அரபி மாத்திரம். நஸர, நஸரு, நஸர, நஸரு, நஸர, நஸரு, நஸர்த, நஸர்து, நஸர்த, நஸர்து, நஸர்த, நஸர்து, நஸர்தும், நஸர்னா, நஸர்தும், நஸர்னா, நஸர்தும், நஸர்னா. மாஷா அல்லாஹ். خلق, அவன் படைத்தான். خلقوا, அவர்கள் படைத்தார்கள். خلقت, நீ படைத்தாய். خلقت, நான் படைத்தேன். خلقتم, நீங்கள் படைத்தீர்கள். خلقنا, நாங்கள் படைத்தோம். خلق, அவன் படைத்தான். خلقوا, அவர்கள் படைத்தார்கள். خلقت, நீ படைத்தாய். خلقت, நான் படைத்தேன். خلقتم, நீங்கள் படைத்தீர்கள். خلقنا, நாங்கள் படைத்தோம். அரபியை மாத்திரம் சொல்லுங்கள். خلق, خلقوا, خلق, خلقوا, خلق, خلقوا, خلقت, 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 خلقتم, خلقنا, خلقتم, خلقنا, خلقتم, خلقنا. மாஷா அல்லாஹ். இந்த வார்த்தைகள் குர்ஆனில் சுமார் 150 தடவைகள் இடம்பெறுகிறது. ذكر, அவன் நினைவு கூர்ந்தான். ذكروا, அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ذكرت, நீ நினைவு கூறினாய். ذكرت, நான் நினைவு கூறினேன். ذكرتم, நீங்கள் நினைவு கூறினீர்கள். ذكرنا, நாங்கள் நினைவு கூறினோம். ذكر, ذكروا, ذكر, ذكروا, ذكر, ذكروا, ذكرت, 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 ذكرتم, ذكرنا, ذكرتم, ذكرنا, ذكرتم, ذكرنا. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக அபத, அவன் வணங்கினான். அபது, அவர்கள் வணங்கினார்கள். அபத்த, நீ வணங்கினாய். அபத்து, நான் வணங்கினேன். அபத்தும், நீங்கள் வணங்கினீர்கள். அபதுனா, நாங்கள் வணங்கினோம். அபத, அபது, அபத, அபது, அபத, அபது, அபத்த, அபத்து, அபத்த, அபத்து, அபத்த, அபத்து, அபத்தும், அபதுனா, அபத்தும், அபதுனா, அபத்தும், அபதுனா. மாஷா அல்லாஹ். இந்த வார்த்தை குர்ஆனில் சுமார் 5 தடவைகள் இடம்பெறுகிறது. இன்றைய பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற புதிய வார்த்தை ضرب سمع ஆகிய 2 வெர்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ضرب என்றால் அடித்தான். سمع, செவியுற்றான். லரப, அடித்தான். இன்னொரு பொருள் லரப மஸலன் குர்ஆனிலே நாம் அதிகமாக பார்க்கிறோம். லரப மஸலன் வضرب لنا مثلا ونسي خلقه என்று சூரா யாசீன்ல கூட அல்லாஹ் சொல்கிறான்.
وضرب لنا مثلا அல்லாஹ் நமக்கு உதாரணத்தை ஆக்கினான். இந்த இடத்திலே லரப மசலன் என்றால் உவமானம் உதாரணம் ஆக்கினான் என்ற பொருளையும் இந்த லரப தருகிறது. வெறுமையாக லரப என்ற வெறுப்பு வருகின்ற பொழுது அதற்கு அடித்தான் என்ற பொருளை கொடுக்கப்படுகிறது. சுமார் 22 தடவைகள் இந்த வார்த்தை குர்ஆனில் இடம்பெறுகிறது. லரப அடித்தான், லரப அவன் அடித்தான், லரபு அவர்கள் அடித்தார்கள், லரபுத்த நீ அடித்தாய், லரபுத்து நான் அடித்தேன், லரபுத்தும் நீங்கள் அடித்தீர்கள், லரபுனா நாங்கள் அடித்தோம். மாஷா அல்லாஹ். அரபி மட்டும் சொல்லுங்கள். லரப லரபு, லரப லரபு, லரப லரபு, லரபுத்த லரபுத்து, லரபுத்த லரபுத்து, லரபுத்த லரபுத்து, லரபுத்தும் லரபுனா, லரபுத்தும் லரபுனா, லரபுத்தும் லரபுனா. என்னோடு மெதுவாக சொல்லி பயிற்சி செய்யுங்கள். லரப லரபு, லரபுத்த லரபுத்து, லரபுத்தும் லரபுனா. மாஷா அல்லாஹ். இந்த மொத்த வார்த்தைகளும் சேர்ந்து குர்ஆனில் சுமார் 22 தடவைகள் இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் உரைநடையை அமைப்போம். ஹல் லரப அவன் அடித்தானா. இப்பொழுது நாம் அடியை நாம் ஆம் என்று சொல்லாமல் இல்லை என்று பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்பதற்கு அரபியிலே மாவை புழங்க வேண்டும். கடந்த கால வினை சொல்லுக்கு முன்பதாக மா அதிகம் வரக்கூடியதாக இருக்கிறது இல்லை என்று சொல்வதற்கு. ஹல் லரப அவன் அடித்தானா, மா லரப அவன் அடிக்கவில்லை. ஹல் லரப அவன் அடித்தானா, மா லரப அவன் அடிக்கவில்லை. ஹல் லரபு அவர்கள் அடித்தார்களா, மா லரபு இல்லை அவர்கள் அடிக்கவில்லை. ஹல் லரபு அவர்கள் அடித்தார்களா, மா லரபு இல்லை அவர்கள் அடிக்கவில்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல் லரப, மா லரப, ஹல் லரபு, மா லரபு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக இந்த வெர்பனுடைய முழுவதையும் நாம் பார்க்கலாம் உரைநடையிலே. அதற்கு முன்பதாக இப்பொழுது ஜெயித் என்ற வார்த்தையை சேர்த்து நாம் அந்த உரைநடையை அமைக்கிறோம். இந்த கடந்த கால வினை சொல்லி உரைநடை அமைக்கிறோம். ஜெய்துன் என்பது அசல், அதுதான். எதுவும் இல்லை என்றால் தனியாக இருக்கின்ற பொழுது ஜெய்துன். அதே நேரத்தில் இங்கே இந்த உரைநடையில் ஜெயித் என்பதை பாசிவ் வாய்ஸுக்காக பயன்படுத்துகிறோம். அதனால் ஜெய்தன் என்று படிக்க வேண்டும். பாருங்கள். ஹல் ஹல் லரப ஜெய்தன் அவன் ஜெய்தை அடித்தானா, மா லரப ஜெய்தன் இல்லை அவன் ஜெய்தை அடிக்கவில்லை. ஹல் லரபு ஜெய்தன் அவர்கள் ஜெய்தை அடித்தார்களா, மா லரபு ஜெய்தன் இல்லை அவர்கள் ஜெய்தை அடிக்கவில்லை. அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் லரப ஜெய்தன், மா லரப ஜெய்தன். ஹல் லரபு ஜெய்தன், மா லரபு ஜெய்தன். மாஷா அல்லாஹ். இந்த இடத்திலிருந்து தான் கேள்வி பதிலுக்கான உரைநடைக்கான இடம் ஆரம்பமாக ஆகும். ஹல் லரபுத்த நீ அடித்தாயா, மா லரபுத்து நான் அடிக்கவில்லை. ஹல் லரபுத்தும் நீங்கள் அடித்தீர்களா, மா லரபுனா நாங்கள் அடிக்கவில்லை. மாஷா அல்லாஹ். இங்கே ஜெய்தை இணைத்து நாம் பார்க்கலாம். ஹல் லரபுத்த ஜெய்தன் நீ ஜெய்தை அடித்தாயா, மா லரபுத்து ஜெய்தன் நான் ஜெய்தை அடிக்கவில்லை. ஹல் லரபுத்த ஜெய்தன் நீ ஜெய்தை அடித்தாயா, மா லரபுத்து ஜெய்தன் நான் ஜெய்தை அடிக்கவில்லை. ஹல் லரபுத்தும் ஜெய்தன் நீங்கள் ஜெய்தை அடித்தீர்களா, மா லரபுனா ஜெய்தன் நாங்கள் ஜெய்தை அடிக்கவில்லை. ஹல் லரபுத்தும் ஜெய்தன், மா லரபுனா ஜெய்தன் நாங்கள் ஜெய்தை அடிக்கவில்லை. அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் லரபுத்த ஜெய்தன், மா லரபுத்து ஜெய்தன். ஹல் லரபுத்தும் ஜெய்தன், மா லரபுனா ஜெய்தன். த என்றால் து பதிலாக வரும், தும் என்றால் நா பதிலாக வரும். அடுத்ததாக சமிஅ. இந்த வார்த்தை குர்ஆனில் சுமார் 30 தடவைகள் இடம்பெறுகிறது. சமிஅ அவன் செவியுற்றான். இந்த வார்த்தையை நாம் தினமும் பல தடவைகள் இந்த வார்த்தையை கேட்கிறோம். தொழுகின்ற பொழுது சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்ற வாக்கியத்தில் நாம் அதிகமாக கேட்கின்ற ஒரு வெர்பு சமிஅ. சமிஅ என்றால் அவன் செவியுற்றான். இந்த சமிஅ என்பது இதுவரைக்கும் நாம் படித்த வெர்பினுடைய அமைப்பிற்கு மாறுபட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது.
ஃபஅல, ஃபதஹ, நஸர, லரப இப்படியாக நாம் ஃபஅல என்று படித்தோம். இந்த வெர்பு மாத்திரம் சமிஅ, ஃபஇல என்ற அமைப்பிலே மாறுபட்டு வருகிறது. இது ஒரு மாலியினுடைய வகையில் இன்னொரு வகையாக இருக்கிறது. சமிஅ செவியுற்றான், சமிஅ அவன் செவியுற்றான், சமிஉ அவர்கள் செவியுற்றார்கள், சமிஅத நீ செவியுற்றாய், சமிஅது நான் செவியுற்றேன், சமிஅதும் நீங்கள் செவியுற்றீர்கள், சமிஅனா நாங்கள் செவியுற்றோம். இன்னொரு தடவை, சமிஅ அவன் செவியுற்றான், சமிஉ அவர்கள் செவியுற்றார்கள், சமிஅத நீ செவியுற்றாய், சமிஅது நான் செவியுற்றேன், சமிஅதும் நீங்கள் செவியுற்றீர்கள், சமிஅனா நாங்கள் செவியுற்றோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். சமிஅ சமிஉ, சமிஅ சமிஉ, சமிஅ சமிஉ, சமிஅத சமிஅது, சமிஅத சமிஅது, சமிஅத சமிஅது, சமிஅதும் சமிஅனா, சமிஅதும் சமிஅனா, சமிஅதும் சமிஅனா. மொத்தமாக இந்த வார்த்தைகள் குர்ஆனில் 30 தடவைகள் இடம்பெறுகிறது. இப்பொழுது உரைநடை நாம் பார்க்கலாம். ஹல் சமிஅ அவன் செவியுற்றானா? நஅம் சமிஅ ஆம் அவன் செவியுற்றான். ஹல் சமிஅ அவன் செவியுற்றானா? நஅம் சமிஅ ஆம் அவன் செவியுற்றான். ஹல் சமிஉ அவர்கள் செவியுற்றார்களா? நஅம் சமிஉ ஆம் அவர்கள் செவியுற்றார்கள். ஹல் சமிஉ அவர்கள் செவியுற்றார்களா? நஅம் சமிஉ ஆம் அவர்கள் செவியுற்றார்கள். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் சமிஅ, நஅம் சமிஅ, ஹல் சமிஉ, நஅம் சமிஉ. மாஷா அல்லாஹ். இங்கே நாம் கேட்பதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் மிக சிறந்த ஒன்றாக குர்ஆன் இருக்கிறது. எனவே குர்ஆனை முன்னிறுத்தி இங்கே இந்த உரைநடையை நாம் பார்க்கலாம். குர்ஆனு என்பது அசல் நேரத்தில் குர்ஆனு என்று பேசி வைத்து படிக்க வேண்டும். அதை ஆப்ஜெக்டாக நாம் கொண்டு வருகின்ற பொழுது இங்கே குர்ஆன என்று படிக்க வேண்டும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல் சமிஅ அல் குர்ஆன அவன் குர்ஆனை செவியுற்றானா? நஅம் சமிஅ அல் குர்ஆன ஆம் அவன் குர்ஆனை செவியுற்றான். ஹல் சமிஅ அல் குர்ஆன அவன் குர்ஆனை செவியுற்றானா? நஅம் சமிஅ அல் குர்ஆன ஆம் அவன் குர்ஆனை செவியுற்றான். ஹல் சமிஉ அல் குர்ஆன் அவர்கள் குர்ஆனை செவியுற்றார்களா? நஅம் சமிஉ அல் குர்ஆன் ஆம் அவர்கள் குர்ஆனை செவியுற்றார்கள். ஹல் சமிஉ அல் குர்ஆன் நஅம் சமிஉ அல் குர்ஆன் அவர்கள் குர்ஆனை செவியுற்றார்களா? ஆம் அவர்கள் குர்ஆனை செவியுற்றார்கள். அரபி மாத்திரம் சொல்லுங்கள். ஹல் சமிஅ அல் குர்ஆன நஅம் சமிஅ அல் குர்ஆன். ஹல் சமிஉ அல் குர்ஆன் நஅம் சமிஉ அல் குர்ஆன். இங்கே நாம் சேர்த்து இணைத்து படிக்க முடியும். ஹல் சமிஅ அல் குர்ஆன நஅம் சமிஅ அல் குர்ஆன என்று சேர்த்து நாம் படிக்க முடியும். ஆனால் இங்கே புதிதாக நாம் பயிற்சி எடுக்கின்ற காரணத்தினால் ஹல் சமிஅ அல் என்று அந்த இல்லும் இந்த இல்லும் இணைந்து வருவது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என்பதற்காக பயிற்சியினால் முதலாவதாக நாம் படிக்கின்ற காரணத்தினால் இங்கே அல் குர்ஆன என்று தனியாக நாம் படிக்கிறோம். ஆக குர்ஆன என்றாலும் குர்ஆன் என்றாலும் இந்த இடத்திலே ஆப்ஜெக்டிவாக கொண்டு வந்திருக்கின்ற இந்த குர்ஆனினுடைய அசல் குறியீடு ந என்று இங்கே வந்துவிடும். இதை நாம் சுருக்குவதற்காக குர்ஆன் என்று நாம் சொல்கிறோம். ஹல் சமிஅ அல் குர்ஆன் நஅம் சமிஅ அல் குர்ஆன். ஹல் சமிஉ அல் குர்ஆன் நஅம் சமிஉ அல் குர்ஆன். அடுத்ததாக ஹல் சமிஅத நீ செவியுற்றாயா? நஅம் சமிஅது ஆம் நான் செவியுற்றேன். ஹல் சமிஅத நீ செவியுற்றாயா? நஅம் சமிஅது ஆம் நான் செவியுற்றேன். ஹல் சமிஅத நீ செவியுற்றாயா? நஅம் சமிஅது ஆம் நான் செவியுற்றேன். ஹல் சமிஅதும் நீங்கள் செவியுற்றீர்களா? நஅம் சமிஅனா ஆம் நாங்கள் செவியுற்றோம். ஹல் சமிஅதும் நீங்கள் செவியுற்றீர்களா? நஅம் சமிஅனா ஆம் நாங்கள் செவியுற்றோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் சமிஅத நஅம் சமிஅது. ஹல் சமிஅதும் நஅம் சமிஅனா. மாஷா அல்லாஹ்.
அல் குர்ஆன் என்ற வார்த்தையை இணைத்து இப்பொழுது நாம் கேள்வி பதிலை பார்க்கலாம். ஹல் சமிஅத அல் குர்ஆன? நஅம் சமிஅது அல் குர்ஆன. ஹல் சமிஅத அல் குர்ஆன? நீ குர்ஆனை செவியுற்றாயா? நஅம் சமிஅது அல் குர்ஆன. ஆம், நான் குர்ஆனை செவியுற்றேன். ஹல் சமிஅதும் அல் குர்ஆன? நீங்கள் குர்ஆனை செவியுற்றீர்களா? நஅம் சமிஅனா அல் குர்ஆன். ஆம், நாங்கள் குர்ஆனை செவியுற்றோம். ஹல் சமிஅதும் அல் குர்ஆன? நீங்கள் குர்ஆனை செவியுற்றீர்களா? நஅம் சமிஅனா அல் குர்ஆன். ஆம், நாங்கள் குர்ஆனை செவியுற்றோம். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் சமிஅத அல் குர்ஆன? நஅம் சமிஅது அல் குர்ஆன. ஹல் சமிஅதும் அல் குர்ஆன? நஅம் சமிஅனா அல் குர்ஆன. மாஷா அல்லாஹ். ஹைர், இன்றைக்கு வீட்டு பாடமாக அலிம அமில ஆகிய இரண்டு வெர்புகளை நாம் பார்க்கிறோம். அலிம அவன் அறிந்தான். அலிம அலிமு. அலிம அலிமு. அலிம அவன் அறிந்தான். அலிமு அவர்கள் அறிந்தார்கள். அலிம்த நீ அறிந்தாய். அலிம்து நான் அறிந்தேன். அலிம்தும் நீங்கள் அறிந்தீர்கள். அலிம்னா நாங்கள் அறிந்தோம். இந்த பாடத்தினுடைய அரபியை, இதனுடைய உரைநடையை நீங்கள் பயிற்சி எடுத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஹோம்ஒர்க்காக இதை உங்களுக்கு நாம் தருகிறோம். அதே போன்று அமில அவன் செயல் புரிந்தான். அமிலு அவர்கள் செயல் புரிந்தார்கள். அமில்தா நீ செயல் புரிந்தாய். அமில்து நான் செயல் புரிந்தேன். அமில்தும் நீங்கள் செயல் புரிந்தீர்கள். அமில்னா நாங்கள் செயல் புரிந்தோம். இரண்டு வெர்பையும் அரபி மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அலிம அலிமு. அலிம அலிமு. அலிம்த அலிம்து. அலிம்த அலிம்து. அலிம்தும் அலிம்னா. அலிம்தும் அலிம்னா. அடுத்ததாக அமில அமிலு. அமில அமிலு. அமில்த அமில்து. அமில்த அமில்து. அமில்தும் அமில்னா. அமில்தும் அமில்னா. இங்கே அமில என்று படிக்க வேண்டும். அமல என்று இல்லாமல் அமில என்று படிக்க வேண்டும். அமில அலிம என்பது இந்த வெர்புகளை பொறுத்த மாத்திரத்தில் இந்த மாதிரி வருவது ஈஸியாக இலகுவாக இருக்கிறது என்ற காரணத்தினால் நமக்கு அலிம என்று நமக்கு அந்த வெர்பினுடைய அமைப்பை ஆக்கியிருக்கிறார்கள். அது சொல்வதற்கு ஈஸியினுடைய அமைப்பிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கற்றல் குறிப்பாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் 4ஆம் வீட்டு பாடம், புத்தகத்தை படிப்பது. புத்தகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளார்கள். நாம் அவர்களின் மாணவராக ஆக வேண்டுமா வேண்டாமா? மாணவராக ஆக வேண்டும் என்றால் எப்படி ஆகுவது? குர்ஆனை படிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர்கள் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே. எனவே கற்பதில் சிறந்தது குர்ஆன். அதன் ஆசிரியராக நபிகள் நாயகம் இருக்கிறார்கள். எனவே நாம் குர்ஆனை கற்பதனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மாணவர்களாக ஆகின்ற வாய்ப்பை நாம் பெறுகிறோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த கற்றல் விஷயமாக யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு சுவனத்தை நோக்கிய பாதையை எளிதாக ஆக்கி கொடுத்து விடுகிறான் என்பதாக சொன்னார்கள். மேலும் மலக்குமார்கள் அந்த இல்மை தேடி வருபவர்களுக்கு பாதுகாப்பாக பொருந்தியதற்காக, அவர்கள் செய்த செயலை கொண்டு திருப்தி கொண்டதற்காக தங்களுடைய இறகுகளை விரித்து அவர்களுக்கு பாதுகாப்பு தருவதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸ் திருமிதி ஷரீஃபிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வீட்டு பாடம் 10 நிமிடம் தினமும் பாட புத்தகத்தை படிப்பதன் மூலமாக நாம் ஆரம்பிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே. எனவே இந்த சிறப்பு அந்தஸ்தை நாம் பெறுவதற்காகவும் ஒரு சுன்னத்தை செயல்படுத்தியவர்களாக ஆகுவதற்காகவும் குர்ஆனை நாம் படிக்க வேண்டும். படிப்பதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களையும் சிறந்தவர்களில் ஒருவராக ஆக்குவாயாக. குர்ஆனை படிக்கின்ற வாய்ப்பை, பாக்கியத்தை தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாணவராக ஆகுவதற்கு நீ அருள் புரிவாயாக. அல்ஹம்துலில்லாஹ். 11ஆம் பாடத்தினுடைய நிறைவில் குர்ஆனில் சுமார் 30,797 தடவைகள் இடம்பெறுகின்ற 131 வார்த்தைகளை நாம் கற்றிருக்கிறோம். வீட்டு பாடங்களை கவனமாக படித்துக் கொள்ளுங்கள். ரப்பி ஜித்னி இல்மா என்கின்ற துஆவை அதிகம் செய்யுங்கள். நாம் சொல்லட்டையை எப்பொழுதும் பாக்கெட்டிலேயே வைத்துக் கொண்டு திரும்ப அதை எடுத்து பாருங்கள்.
மேலும் கற்பதற்கு சிறந்த வழி கற்பித்தலே என்ற அடிப்படையில் ஆசிரியராக ஆகுவதற்கான முயற்சியை செய்யுங்கள். அல்லாஹ் உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.